ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காக ஒரு பெட்ஷீட் கவர் வாங்கலாம்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு சர்ச் பண்ணும்போது செம்ம ட்ரெண்டிங்காக இருந்தது இந்த பெட்ஷீட் கவரு. ஸோ நான் இதை வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸு, இது எப்படி இருந்தது, அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இதேமாரி வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குங்க. சரிங்களா, நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, மற்ற என்ன வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 1 வீக் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 தான். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து வாங்கியிருக்கேன். சரிண்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரேன் அண்டு ஒரு செக்குடு மாரி உள்ள ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃப்ரிண்ட்டு. சரிண்ணா. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப டல் ஆகிட்டேன். சரிங்களா, என்னடா இது ரொம்ப, ஆனால் பெட்ஷீட்டு வந்து திக்காக இருக்குது, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் கேமராவில் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரியல் கலரை வந்து இது இல்லை. சரிங்களா, உங்களுக்கு வந்து சாக்ஸரன் ஏற்றி பூஸ்ட் பண்ணி இந்த கேமராவில் காட்டுது. ஆனால் நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சமகாண்டாயிடுவீங்க. ரொம்ப லைட்டாக இருந்தது பெயிண்டிங்கு. அது பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட்டு, டபுள் பிரிண்ட்டு கிடையாது. ரொம்ப ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா இது மட்டமான குவாலிட்டியில் வந்திருக்குன்னு நினச்சி தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. சரிங்களா, நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பக்காவாக இருக்கும், ஹை குவாலிட்டி மாரி தெரியும். ஆனால் வந்து சிக்கமாகிடுச்சு. அதான் ரொம்ப எப்படி சொல்கிறது, இது ஏன்டா வாங்கன்னு மாரி ஆகிடுச்சு. பெட்ஷீட்டுக்கு கவர் ஆகிது ரொம்ப பாருங்கள், ஒரு நம்த்து போன மாரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி இல்லை, அது மாதிரி கிழிஞ்சி இருந்தது. சரிங்களா, எனக்கு பெட்ஷீட் கவர் கிழிஞ்சிருந்து பிரிண்டிங்கே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது வந்து ஏதோ பழைய வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் வேஸ்ட், அதில் பிரிண்ட் பண்ணி ஒரு மொத்தமாக கட் பண்ணி தையல் வச்சுக்கிறாங்க. இது தையல் கூட எப்படி வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் தையலாக வச்சுக்கிறானுங்க. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு, வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இதில் வேறு. சரிங்களா, தயவு செஞ்சு இதை வாங்கவே வாங்காதீங்க. எனக்கு வந்து இப்போ நான் இதை வீடியோ பண்ணிட்டு போய் ரேட்டிங் போடணும், போயிட்டு ரேட்டிங் போட்டு அசிஸ்மாக கேட்க போகிறேன் ரேட்டிங்கில் போயிட்டு. சரிங்களா, இது வந்து மட்டமானது, வாங்கவே வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வாஷிங் போடும்போது மொத்த கலராக வந்துடும். அட்லீஸ்ட் வந்து டபுள் பிரிண்டிங் ஆச்சுன்னா இங்கே குத்துனா கூட நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். இவங்க வந்து லோ குவாலிட்டியான பெட்ஷீட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்ததுன்னு அது கூட ஓகே தான். இந்த தலைகாணி வரன்னு பேரில் சொல்லி குத்தானுங்க பாருங்கள், அதில் வந்து வாட்டர் மார்க்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த நேம்லாம் என்ன சைஸ்லாம் எழுதியிருப்பானுங்க போல். அன்றையாக வந்தது அந்த தலைகாணி வர. சரி வாங்கிட்டோம், இதை பற்றி நம்ம வீடியோ போட்டால் அடுத்தவங்க யாராச்சும் வாங்கக்கூடாது சொல்லி அதை போட்டிருக்கேன். கண்டிப்பாக வாங்காதீங்க. சில பேருக்கு வந்து ஓகே நல்லா தான் வரும், சில பேருக்கு வரல. ஸோ நான் ரேட்டிங் பார்த்துட்டேன், சில பேருக்கு நல்லா தான் இருந்தது, சில பேருக்கு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க லோ குவாலிட்டி தான் சொல்லி. நம்மளுக்கு நல்லா தான் சரி தான் வரும்னு நினச்சி வாங்கினேன். சரிண்ணா, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக கீஞ்சி இருக்கு. சரிண்ணா, ரொம்ப லோ குவாலிட்டி தலைகாணி வர. இந்த தலைகாணி நான் யூஸ் பண்ணவே இல்லை. சரிங்களா, நான் ஆல்ரெடி தலைகாணி இங்கே லோக்கல்லே விற்றுட்டு வந்தாங்க, 200 தலைகாணி வர. ஸோ அதுவே நல்லா இருக்குது. அது வந்து பாலிஸ்டரு, நல்லா தையெல்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. சரிங்களா, இதில் வந்து மொட்டமான தையல் வச்சுருக்கானுங்க. எப்படி கை ஊற்றுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெய்ப்பூர்லேருந்து வந்தது. சரிங்களா, இது 1 வீக் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த வீணாக போன ப்ராடக்ட்டுக்காக. சரிங்களா, இது செஞ்சு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 28,000 பேர் வாங்கியிருக்காங்க, ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்பி வாங்கினேன். இந்நேரம் நம்ம சவுகார்பேட்டில் வாங்கியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 300 2 வாங்கியிருக்கலாம். கொஞ்சம் கம்மி பேசினா அவங்க தலைகாணி வர வாங்கியிருக்கலாம். சரிங்களா, நல்ல குவாலிட்டியாக பார்த்து ஃபில் பண்ணி வாங்கியிருக்கலாம். சரி, நான் என்ன பண்ணுறேன், சோம்பேறித்தனம் படாமல் ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிட்டேன். சரிங்களா, அங்கே பாருங்கள் தையலை பாருங்கள், நீங்களே பாருங்கள், சிங்கிள் தையல். அந்த தையல் ஃபினிஷிங் மடித்து கூட தைக்க காணும், ஏனோ தனமாக தைச்சி அனுப்பிச்சிருக்கானுங்க கையாளுங்க. இவனுங்களை என்னத்தான் நான் பண்ணி சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. இதுமாரி வாங்கி நான் அவசரப்பட்டேன். கண்டிப்பாக வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா வேலைக்கு ஆகல, கலரே இல்லை. சரிங்களா, இது வந்து காட்டனு. நீங்கள் வந்து ஒரு பாலிஸ்டர் மிக்சிங் வாங்கிக்கோங்க, ஏன்னா பிரிண்டிங்லாம் உங்களுக்கு போகாது பாலிஸ்டரில். காட்டன்லாம் உடனே போயிடும், ஏன்னா அதில் வந்து அந்த பிரிண்டிங் வந்து கரைஞ்சிடும். பாலிஸ்டரில் பிரிண்ட் பண்ணிங்கன்னா அதை பண்ணியிருந்தாங்கன்னா ஃபால்ட் ஆகாது. பாலிஸ்டரில் வாங்கிக்கோங்க, காட்டன்லாம் வாங்காதீங்க. சரிங்களா, ஆஃப்லைனில் வாங்குங்க, ஆன்லைன்லாம் வாங்காதீங்க. நிறைய பேருக்கு, சில பேருக்கு நல்லா வரும், சில பேருக்கு கரெக்டாக தான் வரும். சரிங்களா, பேக்கிங்கில் எந்த குறையும் இல்லை.
ஆனால் உள்ள இருக்கிற ப்ராடக்ட் தான் குறை. இப்போ பாருங்கள், என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது பெட்ஷீட்டு, சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் என்னை கேட்பீங்க. ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கணும். இது வந்து கேமராவில் இருக்கிற குரோமா பூஸ்ட்னால உங்களுக்கு காட்டுது. ஸோ நார்மல் என்னால் எடுக்க முடியல, எனக்கு இந்த நேச்சுரல் காட்டில். சரிங்களா, உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். என்னடா போய் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நான் அந்த பெட்ஷீட்டை ஓர வச்சிட்டேன். சரிங்களா, 1 வீக் அதுமாரி யூஸ் பண்ணிவிட்டு ஓர வச்சிட்டேன். ஏன்னா அது நல்ல வேலை, மட்டமாக தெரிஞ்சு லைட்டாகவே. சரிங்களா, இங்கே பாருங்கள், இதுமாரி தான் ஏமாத்துறானுங்க. இதுமாரி நேச்சுரலாக அவங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரியலாக இருக்கா. ஆனால் இது வந்து டூப்ளிகேட்டு. சரிங்களா, உங்கள் ஃபோனோட கேமரா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக் கலர் இதில் இருக்குது. இது எடுத்து ஃபோக்கோ எக்ஸ்ரேல எடுத்துருக்கேன். சரிங்களா, அடமுன்னா ஆட்டோமேட்டிக் கலர் இருக்குது. அதனால் வந்து கலர் உங்களுக்கு லோவாக இருக்குது. சரிங்களா, அது வாங்கவே வாங்காதீங்க. இந்த டபுள் பிரிண்ட் இல்லை, சிங்கிள். பின்னாடி இது ஃப்ரண்ட்டு எவ்வளோ டார்க்காக இருக்கும் பாருங்கள். ஆனால் இன்னும் நேரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இவனுங்க தப்புன்ட்டானுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக தெரியுதா. இவங்க வந்து ஒரிஜினல் குவாலிட்டி கொடுத்துருந்தா நான் வீடியோ வந்து நல்லா சூப்பராக சொல்லியிருப்பேன், வாங்குற மாரி சொல்லியிருப்பேன். ஆனால் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டானுங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறது, இவனுங்க வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டேன். ரேட்டிங்கில் வந்து 28,000 பேர் வாங்கியிருக்கானுங்க. ஒரு ஓப்பனாக ஸ்லீப்பர் தான் சொன்னாங்க. ஸோ நான் அதுதான் நம்பலை. சரி, நானே ஒரு புக் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் வேறு திட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த 300 தான் நான் போய் வாங்கி வந்திருப்பேன். எங்கேயாச்சு தேவையில்லாமல் வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டியானு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தலைகணி வர பாருங்க, 100 தான். அது 150 2 வாங்கணும். அந்த தலைகணி குவாலிட்டி சூப்பராக இருந்தது. சரிங்களா, நல்லது. பெட்ஷீட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்ஷீட்டு வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது, பிரிண்டிங்கு லைட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுனால அப்படி தெரியும். நேரில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணோட பவரை எந்த கேமரா ஈக்குவல் ஆகாது, உங்களுக்கே தெரியும். நம்மளோட பிக்சல் அதிகம். சரிங்களா, ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். யாராச்சும் வாங்க போகிறீங்கன்னா ஒரு முன்னாடி யோசிங்க. சரிங்களா, இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி உங்களுக்கு நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு வந்து நல்லா வரல. ஸோ அதனால் வருத்தப்பட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன், 1 by அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி எனக்கு மன்னிச்சிடுங்க. நான் உண்மையாக தான் நான் சொல்லியிருக்கேன், எந்த தப்பு இல்லை. நான் கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து இல்லை. ஸோ எனக்கு நல்லா வந்தால் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன், வீடியோ நல்ல மாதிரியாக சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ அடுத்த வேலை சந்திப்போம். நானுங்கள் விஜய். மறக்காமல் ஆன்லைனில் பார்த்து வாங்குங்க, ஏமாறாதீங்க. இப்போ நான் ஏமாந்துட்டேன். ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் என்ன போகிறேன்னு தெரில. சரிங்களா, ஸோ ஆஃப்லைனில் வாங்க ஒரு பெட்ஷீட்னு வாங்குகிறேன், அதை நான் ரிவ்யூ பண்ணுறேன். சரிங்களா, ஸோ அடுத்த வேலை சந்திப்போம். ஓகே, பை பாய்.